ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் மங்களாரம்பம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 7லேருந்து ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அம்பாளை விட்டு போயிருந்த கோபம் மறுபடியும் ஒருபோதும் அவளிடம் திரும்பிவிடக்கூடாதென்று ஆச்சாரியால் நினைத்தார். அதனால் அந்த உக்ர கலைகளை அப்படியே யந்திராக்காரமான 2 தாடகங்களில் ஆக்கர்ஷித்து சமனம் செய்தார், அதாவது அடக்கினார். அந்த தாடங்கங்களை அம்பாளின் காதுகளிலேயே அணிவித்தார். தாடங்கம் சௌமங்கல்யத்துக்கு சுமங்கலித்தன்மைக்கு சின்னம். அமிர்தத்தை சாப்பிட்டவர்களாயிருந்த போதிலும் மற்ற தேவர்களெல்லாம் அழிவடைகிற மகா பிரளயத்திலும் கூட அவர்கள் அமிர்தம் சாப்பிட்டபோதுதான் ஒருத்தன் மட்டும் காலக்கூட விஷத்தை சாப்பிட்டானே, அந்த பரமேஸ்வரன் மட்டும் எப்படி அழியாமல் இருக்கிறான் என்று ஆச்சாரியால் சௌந்தரிய லகரில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். உடனே அதற்கு ரத்ன சுருக்கமாக பதிலும் சொல்லிவிடுகிறார். தவஜனனி தாடங்க மகிமா, அம்மா இது உன் தாடங்கத்தின் மகிமைதான் என்கிறார். இப்படி அவளுடைய பாதிவிருத்திய பிரமைக்குரிய தாடங்கத்தில் உத்தரக்கலையை ஆக்கர்ஷித்ததோடு அதற்கு முந்தைய அவளுடைய வாத்சல்ய பெருமையை காட்டுவதாக பிரியவத்சனான பிள்ளையாரை அவளுக்கு முன்னால் பிரதிஷ்டை பண்ணிவிட்டார். ஜம்புகேஸ்வரம் திருவானைக்கா என்று 2 பேர்களிலுமே பிள்ளையார் சம்பந்தம் இருக்கிறது. ஜம்பு என்பது நாவல் மரம். அந்த க்ஷேத்திரத்தில் வெண்ணாவல் மரம்தான் ஸ்தல விருட்சம். பிள்ளையாருக்கு ரொம்பவும் பிடித்தது நாவல் பழம். கபித்த ஜம்பூபல சாரபக்ஷிதம் என்று ஸ்தோத்திரம் சொல்கிறோம். பிள்ளையாரின் பரமபக்தியான ஔவையாருக்கு சுப்பிரமணிய சுவாமி போட்ட சுட்டப்பழமும் நாவல்தான். திரு ஆனைக்கா என்கிற போதும் அதில் ஆனை வந்து உட்கார்ந்து கொண்டு கஜானன மூர்த்தியை ஞாபகப்படுத்துகிறது. ஈஸ்வரனே ஆச்சாரிய ரூபத்தில் அவதாரம் செய்தபோது அகிலாண்ட ஈஸ்வரிக்கு முன்னால் சிவசக்தி தம்பதியரின் பிரியசுதனான பிள்ளையாரை பிரதிஷ்டை செய்தது விசேஷம். கருணாமூர்த்தியாக இருக்கப்பட்ட பராசக்திக்குமே கூட கோபம் ஏற்பட்டாலும் அது போய் அவள் குளிர்ந்த மனசோடு லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக மாற்றிவிடும் சக்தி பிள்ளையாருக்கு இருக்கிறது. சக்தி என்றால் அவர் ஏதோ பெரிசாக மந்திரம் போட்டோ அல்லது வேற ஏதோ பண்ணியோ அந்த பராசக்தியை மாற்ற வேண்டும் என்றில்லை. இவர் அவள் கண்களிலேயே பட்டுவிட்டாலே அதுவே போதும். அன்பே வடிவமான விநாயக ரூபத்தை பார்த்த மாத்திரத்தில் அம்பாளின் கண் வாத்சல்ய வருஷம் பொழியத் தொடங்கிவிடும். அத்தனை நல்ல மனசு அவருக்கு. சுமனசாகிய அவரை வாக்கீசாதி சுமனசர்கள் நமஸ்கரித்தே சகல காரிய சித்தி பெறுகிறார்கள். வாகீசர் யார்? வாகீசர் என்பது யார்? திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு அப்படி பேர் என்று தெரிந்திருக்கலாம். மருள் நீக்கியார் என்பதே அது அவருக்கு இயற்பெயர். பிற்பாடு அவர் சமண மதத்தில் சேர்ந்து அதிலே ஒரு முக்கிய புருஷரான போது தர்மசேனர் என்ற பெயர் வைத்துக் கொண்டார். அதற்கும் பிற்பாடு அவர் மறுபடியும் நம்முடைய மதத்துக்கே திரும்பி திருவதிகையில் தம்முடைய முதலாவது தேவார திருப்பதிகம் பாடியுடன் பரமேஸ்வரனின் வாக்கே அசரீரியாக எழுந்து அவருக்கு நாவுக்கரசு என்ற பெயரை சூட்டியது. நாவுக்கு அரசு என்பதற்கு சம்ஸ்கிருதம் வாக்கீசர். வாக் என்றால் சொல், ஈசர் என்றால் அரசர். நாவுக்கு அரசர் என்பது சொல்லுக்கு அரசர் என்பதால் தானே. இதற்கு அப்புறமும் திருஞான சம்பந்தர் அவரை அப்பரே என்று அழைத்ததால் அப்பர் என்றும் அவருக்கு ஒரு பெயர் ஏற்பட்டது. ஆனால் இங்கே பிள்ளையார் ஸ்லோகத்தில் சொல்லும் வாகீசர் என்பது அப்பர் சுவாமிகள் அல்ல. வாகீசர் முதலான தேவர்களை பற்றியல்லவா இங்கே சொல்லியிருக்கிறது. தேவ ஜாதியில் வாகீசர் என்பது யார்? 2 தேவர்களுக்கு அந்த பெயர் உண்டு. ஒருவர் ப்ரஹஸ்பதி, மற்றவர் பிரம்மா. ப்ரஹஸ்பதியோ என்று கேட்கிற அளவுக்கு விசேஷமான புத்தி பிரகாசம் பெற்ற தேவகுரு வியாழன் என்று சொல்கிறோமே, அவர் சகல சாஸ்திரங்களிலும் மகா கெட்டிக்காரர் ஆதனால் வாகீசர் எனப்படுபவர். பேச்சில் வல்ல வாகீசர் அவர். வாகீசர் என்றே அர்த்தம் கொடுப்பதான கீஷ்பதி என்ற பெயரும் அவருக்கு உண்டு. ப்ரஹஸ்பதியே பிரம்மணஸ்பதி என்றும் வேதம் சொல்லும். அறிவும் வித்வத்தும் உருவமான அவருக்கு பிள்ளையார் சம்பந்தம் விசேஷமாக உண்டு. வேதகால பிரம்மணஸ்பதிதான் புராண கால விக்னேஸ்வரர் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்வார்கள். விநாயகமூர்த்தியின் ஆவாகனத்தில் பிரசித்தமாக வழங்கும் வேதருக்கே ஆனதுதான். தேவர்கள் விதிப்படி குருமுகமாக பிள்ளையார் வணக்கம் செய்கிறார்கள் என்று காட்டுவதற்காக வாகீசாத்யாஸ் மனசகா என்று சொல்லியிருக்கிறது என்று உள்ளர்த்தம் செய்து கொள்ளலாம். தேவகுருவே பிள்ளையாருக்கு நமஸ்காரம் பண்ணி ஷீடர்களான தேவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகிறார் என்று துணிக்கிறது. வாக்தேவியான சரஸ்வதியின் பதியான பிரம்மாவுக்கும் வாகீசர் என்றே பெயருண்டு.
வாக் என்றாலே சரஸ்வதி, சரஸ்வதி காந்தர் வாகீசர். பொதுவாக பிரம்மாதி தேவர்கள் என்று சொல்வதை வழக்கமாதலால் இங்கே வாகீசாதி சுமனசர்கள் என்று வருவதைக் கொண்டு வாகீசர் என்பதற்கு பிரம்மாவை குறிக்கும் என்றே வைத்துக் கொள்ளலாம். பிரம்மாவுக்கு உள்ள பல பெயர்களில் வாகீச என்பதை சொல்லியிருப்பதால் பிள்ளையார் அறிவுக்கும் வித்வத்துக்கும் தெய்வம் என்று உணர்த்தப்படுகிறது. வாக்தேவியான சரஸ்வதியின் பதி அவர் என்றால் அவள்தானே அறிவுக்கும் வித்யைக்கும் அதிதேவதையாயிருப்பவள். பிரம்மா சிருஷ்டிகர்த்தா. சிருஷ்டி என்றவுடன் காலம் என்ற தத்துவத்தை தான் முதலில் நினைக்கிறோம். காலத்தை அளப்பதற்குத்தான் வருஷம் என்று அளவுகோலை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் வருஷ பிறப்பில் பஞ்சாங்க படனம் பண்ணும்போது பிரம்மாவை முதலில் சொல்லி அப்பேற்பட்ட பிரம்மா முதலான தேவர்கள் நமஸ்காரம் பண்ணும் விக்னேஸ்வரருக்கு வந்தனம் என்று செலுத்துவது பொருத்தமாக இருக்கிறது. பிரம்மாவை வாகீசர் என்று குறிப்பிட்டு சொல்லியிருப்பதால் வாக்கு சம்பந்தமாக, அதாவது வாக்கு குறிப்பிடும் அறிவு, வித்வத், வித்தை, இலக்கியம் முதலானவற்றில் மேற்கொள்ளும் எல்லா முயற்சியும் நிர்விக்னமாக நிறைவேற்றித்தர விக்னேஸ்வர பூஜை அவசியம் என்று தெரிகிறது. தொன்று தொட்டு இந்த நம்பிக்கைப்படிதான் ஒரு சுவடி எழுதத் தொடங்கும் போது அது எந்த விஷயம் பற்றிய சுவடியாயிருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் ஸ்ரீ கணாதிபதியே நமக என்று போடு வழக்கம் அனுசரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. கால தத்துவத்தை சிருஷ்டிகர்த்தர் என்ற முறையில் பிரம்மா ஞாபகப்படுத்துவதால் அவரால் வழிபடப்பெறும் பிள்ளையாரை வருஷம் தொடங்கும் போது நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்பது போலவே அவர் வாகீஷர் என்ற சரஸ்வதி காந்தனாய் இருப்பதால் அவர் வழிபடும் பிள்ளையாரை எந்த புஸ்தக தொடக்கத்திலும் நமஸ்கரிக்க வேண்டும் என்றாகிறது. இதனால்தான் இந்த வாகீ சத்ய சுமனசகா என்ற சுலோகத்தையே ஆதி காவியமான ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை பாராயணம் பண்ணும் போதும் மங்கள ஸ்லோகமாக முதலில் சொல்கிறோம். அதற்கப்புறம்தான் சரஸ்வதி குறித்தான தோர்பித் யுக்தா ஸ்லோகம் சொல்லுவது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம்.